ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்பைஸியாக போண்டா பண்ணுவோம். யூஸ்வலாக ஸ்வீட் தான் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம போண்டா பண்ணலாம். நல்ல பழுத்த வாழைப்பழங்கள் வீட்டில் சில சமயம் மிஞ்சி இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். ஸ்டீமர் இருந்தாலும் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. ஸ்டீம் குக் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் பண்ணினா போகிறோம். 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக்காக இருக்கும். இதை அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம ஆற விட்டுடுவோம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறின பிறகு நம்ம இதை உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் நம்ம கேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு கேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்டீம்டு கேக்கே பண்ணலாம். அப்புறம் ஸ்வீட் போண்டா கூட பண்ணலாம். பட் ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கார போண்டா பண்ணுறோம். இதை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டாவில் இந்த மாதிரி சேர்க்குறச்ச. இதை நல்லா கையால் ஃபுல்லாக மேஷ் பண்ணி விட்ட பிறகு நம்ம இது கூட தேவையான கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு ஜஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்புக்கு 1/4 கப்பு அரிசி மாவு. இந்த ப்ரொபோர்ஷனில் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை அதை நறுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பிங்க் சால்ட் சேர்க்குறேன். இது கூட 1/2 ஸ்பூன் காரப்பொடி. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். எண்ணெய் சேர்க்கலாம். இந்த வாழைப்பழத்தோடு அந்த நெய்யும் நல்லா கலக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையால். நம்ம தண்ணி எதுவும் தேவைப்படாது. பிகாஸ் இதில் இருக்கிற இந்த ஈரத்தன்மையே நம்மளுக்கு சரியாக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சா மாதிரி, நிறைய இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கணும். ஒரு போலி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா போகிறோம். ஏன்னா நம்ம கிள்ளி தான் போட போகிறோம். போண்டா ரொம்ப இப்படி எடுத்தவொன்னே உருட்ட வராது. உளுந்த மாவுனா இப்படி எடுத்தவொன்னே உருட்ட வரும். இது கிள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படியே கிள்ளி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயை வச்சிடலாம். இப்போது எண்ணெய் சூடாகட்டும். சூடாகணும்னு இல்லை, ஓரளவுக்கு சூடான உடனே நம்ம போண்டாவை கிள்ளி போட ஆரம்பிச்சிடலாம். வீட்டுக்காக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போடுறேன். ரொம்ப பெருசாக போடலை. கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறது. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த எண்ணெயில் எவ்வளோ ஒரு 6லேருந்து 7 போண்டா குட்டி குட்டியாக இதை பெரட்டி விடுங்க நல்லா. ஏன்னா இது வடைனா ஒரு பக்கம் திருப்பினா போகிறோம். இது உருண்டையாக இருக்கிறதுனால நம்ம பெரட்டி எல்லா சைடும் அது நல்லா வேகணும். நடுவில் அப்படி பெரட்டி விடுங்க. இது நல்லா நல்ல டார்க் ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் நம்மளுக்கு. வந்ததுக்கப்புறம் ஏன்னா உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும். எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகணும். வெளியில் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். அதனால் பொறுமையாக வேக வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுவோம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது டீ டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த போண்டா ஒரு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம மறுநாளே கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணும்னா எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுப்போம். வாழைப்பழம் வீணாக போகாமல் இருக்கணும். ஏன்னா சில சமயம் நிறைய வேஸ்ட்டாக போய்டுறது. நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண விடாமல் அதை உபயோகமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு போண்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே வெறுமனையும் சாப்பிடலாம். ஒரு கப் காஃபி ஆர் டீ வச்சுக்கிட்டு இதுக்கு ஒன்றும் வேண்டி இருக்காது. சட்னி இருந்தால் சட்னியோடு கொடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேசான இனிப்பு சுவையோடு அருமையாக இருக்கும் போண்டா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்த்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.